பெட்ரோலுக்கு 108 ரூபாய் உயர்த்திட்டு டீசலுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் உயர்த்தலாம். 99 ரூபாய் 100 ரூபாய் கொண்டு உயர்த்தலாம். அதை நிறுத்தும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, ஹார்மோஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதை ஒட்டி நீ கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி இன்னைக்கு நீ விலை ஏற்றிருக்கிற. இதே இந்த பிரச்சனை சுமூக நிலைக்கு வருதுன்னு சொன்னா நாளைக்கு நீ விலையை குறைப்பியா குறைக்க மாட்ட என்பதை எடுத்துக்காட்டா சொன்னோம். காரணம் என்னன்னா, கடந்த 2025 மே மாசம் அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை, அன்னைக்கு கச்சா எண்ணெயோட விலை 76 ரூபாய். ஆனா அதே காலகட்டத்தில் 100 ரூபாய்க்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் விட்டுச்சு. இன்னைக்கு என்ன கச்சா எண்ணெயினுடைய விலை வெறும் $80. 108 இருந்து கிட்டத்தட்ட $28 குறைஞ்சிருக்கு. அப்ப $28 குறைஞ்சிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு $108 விற்கும் போது பெட்ரோலை 108 ரூபாய்க்கு வித்திருக்க. அப்ப $80 கச்சா எண்ணெய் விற்கிறதுனா நீங்க பெட்ரோலை 80 ரூபாய்க்கு குறைக்க மறுக்கிற. அப்ப அந்த $28 குறைந்த போது இந்த லாபம் யாருக்கு போச்சு? யாருடைய சட்டை பைக்கு போயிருக்கு, யாருடைய கைக்கு போயிருக்குன்னு சொன்னா அம்பானி அதானி போன்ற இது போன்ற பெரிய முதலாளிகள், மிக பெரும் பாசுர நிறுவனங்களினுடைய கல்லாப்பட்டியல் அரைச்சிருக்கிறான். என்ன சொல்ற? ஆயில் நிறுவனங்களுடைய நஷ்டத்தை சரி பண்ண போறானா? என்ன ஆயில் நிறுவனங்களுடைய நஷ்டம்? அந்த ஆயில் நிறுவனங்களுடைய நஷ்டத்தை யாரு திறந்து கொடுக்க போற? இந்திய உழைப்பாளி மக்களினுடைய விழா இளம்பை உடைத்து நீ ஆயில் நிறுவனங்களுடைய கல்லாப்பட்டியல் அரைக்கிற. இதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையா எதிர்க்கிறோம். உடனடியாக நீ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். சர்வதேச கச்சா எண்ணெயினுடைய விலையை நீ காரணம் சொன்னேன்னு சொன்னா இன்னைக்கு $80 விற்கும் போது என்ன இருக்கு நீ குறைக்க மாட்ட என்பதை நான் கேட்க விரும்புகிறோம். இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் போறோம். டீசல் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்னதான் நீங்க மின்சாரத்துல நீங்க பேட்டரியில கார்கள் வந்தாலும் அதற்கு எரிபொருளுமே அடிப்படை இந்த கச்சா எண்ணெய் தான். அப்போ நீங்க ஆல்டர்னேட் எரிவாயுவை நீ கொண்டு வருவதாக இருந்தாலும் நீ அடிப்படையான கச்சா எண்ணெயினுடைய விலையை தீர்மானிக்காமல் சரி செய்யாமல் இதெல்லாம் சரி செய்ய முடியாது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மிகவும் ஆதரவான இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிறோம். குறிப்பா சொல்லணும் சொன்னா இன்னைக்கு சமையல் கேஸ், குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்களோ அதே போல இன்னைக்கு வணிக சிலிண்டருடைய விலையும் திட்டமிட்டு உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் எல்லாம் போய் பாருங்க. எல்லாம் விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்குது. ஏன்னு சொன்னா ஏப்ரல் மார்ச் மாசத்துல அன்னைக்கு வணிக சிலிண்டர் விலை வெறும் 1700 ரூபாய். இன்னைக்கு தீர்மானிக்கப்பட்ட விலையே 3600. ஆனா இன்னைக்கு கிடைக்கிறதே கிடையாது. 5000 6000 சொல்லி கள்ளச்சந்தையில் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்ப பெட்ரோல் இன்னைக்கு சாதாரண அந்த கடைக்காரர் என்ன செய்வாரு? பேக்கரி வச்சிருக்கக்கூடியவர் என்ன செய்வாரு? ஒரு